பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்று கொள்ளாதது யாது? நீ பெற்று கொண்டவனானால் பெற்று கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் நாம் தியானிப்போம். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் விசேஷித்த பாத்திரமாக ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். எந்த விதத்திலே நாம் விசேஷித்தமானவர்கள்? இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர், கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியிலே நம்மளை தேடி வந்து அவர் தன்னை வெளிப்படுத்தி ஆண்டவர் நம்மளை தேடி வந்து நமக்கு அந்த உணர்வை தந்திருக்கிறார். நாம் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கும் போது, நாம் நம்மளே முழுவதுமாக அவரண்டையில் ஒப்பு கொடுக்க சித்தமாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். ஆவியானவர் நமக்குள்ளே தங்க ஆரம்பித்து விடுகிறார். எப்போது ஒருவன் வாசப்படியில் கதவண்டியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு வந்து போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, நாம் அனுமதிக்காமல் நம்ம இருதயத்துக்குள்ளே ஆண்டவராலே வர முடியாது. அப்போ ஆண்டவர் நம்மளை தேடி வந்து நம்மளை அழைக்கும்போது, நாம் அந்த இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்கும்போது அவர் நம்மண்டையில் தங்க ஆரம்பித்து விடுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு அப்படி ஆண்டவர் நம்மளை தேடி வரும்போது இருதயத்தை கொடுத்திருக்கிறோம், இருதயத்தை திறந்து கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். பரிசுத்தாவினர் நமக்குள்ளே தங்கி வாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷித்த பாத்திரமாய் தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அதனால தான் நாம் ஒவ்வொருவரும் விசேஷித்த பாத்திரமாய் ஆண்டவர் வைத்து வைத்திருக்கிறார். உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? தேவன் அவரே விசேஷித்தவன் ஆகும்படி நம்மளை செய்து வைத்திருக்கிறார். உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்று கொள்ளாதது யாது? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாது யாது? கொஸ்டினாக கேட்குற காரியங்கள் பாருங்க. நமக்கு உண்டாயிருக்கிறவைகள் எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். நம்மகிட்ட எந்த குறைகள் இல்லை, குற்றங்கள் இல்லை. நம்மக்கிட்ட இல்லை என்ற சொல்கிற வார்த்தையை நமக்கு வரக்கூடாது. ஏன்னா நமக்குள் இருக்கிற ஒரு பெரியவர், வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நாம் உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது என்ன இருக்கு? நீ பெற்றுக்கொண்டவன் ஆனால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாக ஆவியானவர் உந்துதலினாலே இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீ பெற்றுக்கொண்டவன் ஆனால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறார்? அப்போ பெற்றுக்கொண்டிருக்கிறோம், நமக்கு எல்லாமே கிடைத்திருக்கிறது. ஆண்டவர் எந்த குறையும் வைக்கல. கர்த்தராகிய கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நமக்கு குறை ஒன்றும் இல்லை, எல்லாம் நிறைவாய் நமக்கு தந்திருக்கிறார். அப்படி பெற்றுக்கொண்டவனானால் நாம் அப்படி எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்னா பெற்றுக்கொள்ளாதன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறேன்னு கேட்குறாரு. அப்போ எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு நம்ம ஏன் அந்த குறைபாடுகளோட எனக்கு இல்லைன்னு சொல்லி ஏன் ஒன்று நீ மேன்மை பாராட்டுகிறாய் என்று கேட்கப்படுகிறது. நம்மளே நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் தந்து நமக்கு கை கால் சுகம் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல 2 கரங்களை கொடுத்திருக்கிறார், 2 கால்களை கொடுத்திருக்கிறார், பார்ப்பதற்கு நல்ல பார்வையை கொடுத்திருக்கிறார், கேட்பதற்கு நல்ல திறன் செவியை கொடுத்திருக்கிறார், நம்ம நுகர்வதற்கு நல்ல ஒரு சுவாச உறுப்புகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு இன்னர் காட்டில் ஒவ்வொரு அவயங்கள், ஒவ்வொரு உறுப்புகளும், ஒவ்வொரு ஆர்கன்ஸும் நன்றாக இயங்க வைக்கிறது அவருக்கு சுத்த கிருபை. பிரெயின் ஃபங்க்ஷனை நன்றாக இயங்க வைக்கிறார். நடக்கிறோம், போகிறோம், வரோம், எல்லா வேலைகளையும் செய்கிறோம். எவ்வளோ பெரிய மேன்மை, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! நாம் ஜீவனோடு இருப்பது ஒரு பெரிய கிருபையே. நாம் இப்படி எல்லாமே நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் என்று ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். எந்த விதத்தில் நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது நாம் அப்ளிகேஷனோட போய் நிற்கக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு இந்த இதில் வேணும், ஆண்டவரே எனக்கு இந்த இது இல்லை, அது இல்லை, இது இல்லை. நாம் ஒவ்வொன்றாக ஆண்டவர்கிட்ட பெக்கிங் பண்ணுறதை விட்டு நம்மளுடைய பரம தகப்பனவர் நாம் வாயில் சொல் பிறவா முன்னே அதை அறிந்திருக்கிற தேவன். நாம் கேட்டுக்கொள்வதற்கு முன்பே என் மகனுக்கு இது வேணும், இது தேவை என்பது தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். நாம் இந்த குறைவில் ஏதாவது குறைபட்டு இருந்தால் கூட குறைவிலும் நான் நிறைவாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி பலிகளை, துதி பலிகளை ஏறெடுக்க வேண்டும். குறைவிலும் அந்த நமக்கு ஒரு நீடட் இருக்கலாம், அந்த நீடடான காரியங்கள் கூட ஆண்டவரே இதெல்லாம் செய்து முடித்ததுக்காக நன்றி இயேசுவே இங்கே சொல்லி பாருங்கள். நமக்கு இல்லாதது இருக்கும், இன்னும் அந்த தேவையே சந்திக்கப்பட்டிருக்காது, நமக்கு நீடட் இருக்கும், தேவைகள் இருக்கும். அந்த குறைவில் கூட நாம் நிறைவாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் என்றால்
அதோட பிரதிபலன் மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வசனத்தின்படி நமக்கு குறைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லாதபடி, நாம் புலம்பலை ஆண்டவரண்டில் வைக்காதபடி, நம்மளுடைய தேவைகள் காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லி, ஆண்டவரே எனக்கு இது தேவை, அது தேவை, வேலை வேணும், சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், ஆண்டவரே பணத்தை வேலை சந்திங்க, கடன் பிரச்சனை மாறுங்க, எத்தனையோ காரியங்களை நாம் தேவைகள் அநேகம் உண்டு. ஆனால் நாம் தேவைகளை கேட்காதபடி, என் தேவைகளெல்லாம் நீர் ஏற்ற நேரத்தில் செய்து முடித்து என்னை ஆசீர்வாதமாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற தயவிற்காய் நன்றி தகப்பனே என்று நாம் நன்றி செலுத்துவோமா? நாம் இன்னும் குறைவிலே இருக்கிறோம். குறைவிலே இருக்கும்போதும் நிறைவாக ஆண்டவருக்கு முழு இருதயத்தோடு நன்றி செலுத்தும் போது பிசாசானவன் வெட்கப்பட்டு போவான். இந்த குறைபாடுகளை கொடுக்க வைக்கிறது பிசாசு. தேவனண்டையில் ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு தான் அவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணே வருவான். நம்மளோட வாழ்க்கையில் பிசாசால் தனியாக ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனண்டையில் பர்மிஷன் கேட்டுட்டு தான் நம்ம கண்டையில் எது இருந்தாலும் செய்ய முடியும். அப்போ தேவன் அனுமதிக்காமல் எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்ற வசனத்தின்படி நம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். ஆண்டவர் அனுமதிக்காமல் நம்ம தலையில் இருக்க ஒரு முட்டி கூட உழுவாது. அல்லேலூயா. நம் தலை மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துவோம், எல்லாவற்றுக்காக துதி செலுத்துவோம். நம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை, சுத்த கிருபை. பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார். நாம் சுகத்திற்காக பலத்திற்காக எந்த ஒரு மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் திட்டமாக தெளிவுமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அன்றியும் உன்னை விசேஷத்தனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்று கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த சிந்தையோடு நாம் இந்த தியானத்தோடு, ஆண்டவரே என்னை நான் சிந்திக்கிறேன், ஆண்டவரே நீ இவ்வளோ என்னை மேன்மையாக வைத்திருக்கிறீர், இவ்வளோ எனக்காக எல்லாம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, இந்த மட்டும் நீர் நடத்தி வருவதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம், நான் அதுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. என்னை மேன்மையாய் உயர்வாய் ஆசீர்வாதமாக வச்சிருக்கீங்கப்பா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். ஒரு புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நாம் நன்றி இருதயத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாகிறவரே உம்மை துதிக்கிறோம். அந்த சராசரங்களை சிருஷ்டித்தவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகளே வியாபிகளே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசினீர் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த 2025 வருஷத்தின் கடைசி மாதமாகிய இந்த 12வது மாதத்தின் ஆண்டவரே அப்பா 13ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனை உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை, நன்றி பலிகளை, துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எசப்பா நீங்கள் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. வார்த்தையிலே தியானமாய் அந்த வாஞ்சையாக இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரை குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவங்க வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க, அவங்க சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், இணைஜன பந்தங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியாது ஆச்சரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளில் உங்களுடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை ஓட உழைக்க பலனின் சத்தத்தை தரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த பாத்திரமாய் நீங்கள் வைத்து வைத்திருக்கிற ஆண்டவரே. நன்றி தகப்பனே, தேவனே ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களுடைய சொந்த ரட்சகராக அங்கே வைத்து வைத்திருக்கிறமே எவ்வளவு பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். நன்றி தகப்பனே. எத்தனையோ பேர் உலக மனிதர்கள் இன்னுமே அறியாமல் இருக்காங்க, உங்களுடைய அன்பை ருசிக்காமல் இருக்காங்க ஆண்டவரே. அவங்க இருதயம் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது ஆண்டவரே அப்பா. இன்னும் ஆண்டவரே அப்பா இருளில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை தேடி வந்து தொட்டு வேர் பிரித்து எடுத்து உங்களுடைய கல்வார் ரத்தத்தை சிந்தி உங்களுடைய பிள்ளையாய் மாற்றி நீர் அழகு பார்க்கிறீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி கொண்டு வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. எங்களை பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்பா. நீர் எல்லாம் எங்களுக்கு நிறைவாய் தந்திருக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு குறை ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதமாக நிறைவாக ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவனை உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே ஆண்டவரே அப்பா. எங்களை ஆண்டவரே உயர்வாய் நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், உண்மை உயர்த்துகிறோம். எங்களுக்குள் இருக்கிற தேவன் நீர் பெரியவராக இருக்கிற ஆண்டவரே அப்பா. இந்த மண்ணான சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவரில் வாசம் செய்கிறீர் ஆண்டவரே. கிறிஸ்துவானர் மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ளே இருக்கிறீர் ஆண்டவரே. இதை விட பெரிய மேன்மை வேறு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உண்மையே நாங்கள் மேன்மைப்படுத்துவோம், உண்மையே உயர்த்துவோம் அப்பா. உங்களுடைய நாமத்துக்கே மகிமை துதிகளை கொண்டு வருகிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை துதி
செலுத்துவதற்கு, உமக்கு நன்றி செலுத்துவதற்கு, உண்மை துதிக்கிறதுக்கு, ஆராதிக்க தொழுது கொடுத்ததுக்காகவே இந்த மண்ணுலகிலே எங்களுக்கு ஜீவனை தந்து வைத்திருக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்களே முழுவதுமாக தாழ்த்திக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். நன்றி தகப்பனே. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை நான் கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஜபத்தை கேட்டு நீர் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.